இன்றைக்கி இன்ஸ்டாவிலேருந்து சில வீடியோக்கள் எடுத்து வந்திருக்கிறேன். அதை பார்த்து நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கள் போகலாம். அது ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? ஏன் விட்டுட்டு போனாங்க? ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்க. புரியல. ரீசனே இல்லாம விட்டு போயிட்டாங்க. ரீசனே இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்களா? ஓகே, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? நானா 9th. ஒத்த ரோசா 9th காதல் பண்ணி கழட்டி விட்டுக்கிறாங்க. நம்ம 9th என்ன பண்ணிட்டு இருந்தேன்? கோலின்னு விளையாண்டுட்டு, பம்பரம் விளையாண்டுட்டு, பப்பிள்ஸ் விட்டுக்கிட்டு படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ரொம்பலாம் படிக்கல, ஓரளவுக்கு படிச்சுட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் பொண்ணுங்களெல்லாம் பார்க்காம, பொண்ணுங்க பக்கமே தலை வச்சு கொடுக்காம எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் 9th லவ் பண்ணி அப்படியே பிரேக்கப் ஆகி ஃபீலிங்கை சுற்றி நிற்கிறீங்க. கண்ணே, உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. 27 வயசுக்குள்ள உன்னோட வாழ்க்கை வீணா போயிடுன்றதா அழுக. இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தா உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம சின்ன வயசில் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் போல இருக்குது. நினச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்குது. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. சத்தியமாக சொல்ல கொண்டுக்கிறா, நாங்களாம் ரொம்ப வேஸ்ட்ரா. அநியாயம் பண்ணாதீங்கடா டேய். எப்பட்றா அவங்களால மட்டும் முடியுது? நாங்களே இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கிறோம் பாருங்கடா டேய். ஏன்டா எப்படி அநியாயம் பண்ணுறீங்க? போங்கடா. அண்ணன் யாருன்னு தெரியுதா? நம்ம தலையாட்டி அண்ணன். என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இருங்க. என்னடா கான்செப்ட் இது? டேய், ஒரு வீடியோவில் என்னடானா என் அண்ணன் தலையாட்டி வந்துட்டான்றா, இல்லைனா வேறு யாரு கூட சேர்த்து வைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் என்னடானா என் லவ்வருன்னு சொல்கிறேன். என்னடா கான்செப்ட் இது? முடியல, சத்தியமாக முடியல. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். செல்ல பார்த்துட்டே இருக்கிறியாடா, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? அங்கிட்டு போ. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் விதி. எல்லாவும் பார்த்து ரொம்ப நன்றி. என்ன வேலையை பார்க்குறா டேய்? நல்லா விவரமாக இருக்கிற. அதாவது சொல்ல வர்றது என்ன தெரியுமா? வாய்ப்பெல்லாம் அதுவாலாம் கிடைக்காது, நம்மளாக தான் உருவாக்கிக்கணும். இந்த மாதிரி அனுபவிச்சாதான் ஒன்று பழகுது. சிங்கிள்ஸ் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணுமா? புரியலையே. நம்மளை கண்டா குரம் கூட தேய்ச்சிட்டு ஓடிருக்கேன். கடைசி வரைக்கும் நம்ம பிப்ரவரி 14 கொண்டாட முடியாதா? கடவுளே. உண்மைதான் பாது. ஏன்னா நான் நிறையா கல்லேருந்து போய்க்கிறேன். சொந்தக்காரங்கள்லேருந்துலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நேராக பொண்ணு போய் பார்க்க போகிறோம் இல்லையோ, நேராக டைனிங் டேபிளுக்கு போகிறோம். அங்கே போய் இலை எடுக்கிறது, இலை போடுறது, தண்ணி வைக்கிறது, இந்த வேலையை தான் பார்த்துருந்துக்கிறேன். சரி, இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பை பை.